இப்போ வந்து கேரட் பீன்ஸ் எல்லாத்தையும் வச்சு ஒரு உப்புமா, அதுவும் சம்பா கோதுமையில் ஒரு உப்புமா தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கேரட்டை நல்லா பொடி பொடியாக வெட்டிக்கலாம். பொடி பொடியாக வெட்டி போட்டோன்னா தான் அது சீக்கிரமாக வேகும். அதுக்காக தான் பொடி பொடியாக அப்படி வெட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த துருவுற கட்டை இருந்தால் அதையும் நீங்கள் துருவிக்கலாம். அப்படியே வெட்டுறேன். ஒரே ஒரு கேரட் தானே, வெட்டிடலாம் அப்படின்ட்டு வெட்டுறேன். சம்பா கோதுமை உப்புமா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. எனக்கெல்லாம் உப்புமா பிடிக்கும். சில பேருக்கு உப்புமாவே பிடிக்காதும்பாங்க. எனக்கெல்லாம் உப்புமா ரொம்ப பிடிக்கும். 2 ஆனியனையும் குட்டி குட்டாக கட் பண்ணிக்கணும். குட்டி குட்டியாக எல்லாமே சின்ன சின்னதாக பொடியாக இருந்தால் தான் வந்து இந்த உப்புமாவுக்கு நல்லாயிருக்கும். ஆனியனையும் சின்ன சின்னதாக வெட்டிக்கலாம். பொடியாக இருக்கணும். இப்போ வந்து நான் செய்கிறது சம்பா கோதுமையில் தான் உப்புமா. செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. அதோட கேரட் அண்ட் பீன்ஸு, அப்புறம் வெங்காயம், ஒரு பட்டை மிளகாய், கேரட் பீன்ஸு, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே ரெடியாக இருக்குது. இங்கே சம்பா கோதுமை ரவாவே ரெடியாக இருக்குது. இதை போட்டு இப்போ நம்ம வறுத்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து வெறும் கடாயில் தான் வறுக்கணும். எண்ணெயெலாம் எதுவும் போட வேணாம். இதில் நல்லா வறுத்துட்டு அது பொரிஞ்ச பிறகு எடுத்து தான் நம்ம உப்புமா செய்யணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே போட்டிங்கன்னா ஒரு மாதிரி வளன்னு இருக்கும். இது மாதிரி செய்கிறப்ப தான் உதிரியாக கிடைக்கும் நமக்கு. நல்லா பொரிச்சிடணும் வெறும் கடாயில் போட்டு. இப்போது வறுத்தாச்சு. இதை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு தாளிக்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு எண்ணெயை ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி உப்புமாலாம் செய்கிறது ஒரு அவசர சமையல் தான். இது ஈஸியாக 5 நிமிஷத்தில் செஞ்சுட்டு போயிடலாம். இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது கடுகு, அப்புறம் உளுத்தம் பருப்பு. கடலைப்பருப்பு பிடிக்கிறவங்க கடலைப்பருப்பும் போட்டுக்கலாம். இப்போ நம்மளோட ஒரே ஒரு பச்சை மிளகாய் காரத்துக்கு அதுவே போதும். அப்புறம் நம்மளோட கருவேப்பிலை, அப்புறம் வெங்காயம், பொடி பொடியாக இருக்குன்னா வெங்காயத்தையும் போட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அப்புறமா நம்ம வெட்டி வச்ச காயெல்லாம் சேர்த்துக்கலாம். தண்ணி பாருங்கள், ஒரு பக்கம் கொதிக்க வச்சுருக்கேன். அந்த கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து ஊற்றுறப்போ ஈஸியாக வெந்துடும். தண்ணி அது மாதிரி பக்கத்துலேயே கொதிக்க வச்சிடோன்னா 5 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். யாராவது டக்குனு வீட்டுக்கு வந்தாங்க, ஒரு பசியாக இருக்காங்கன்னா இது ஈஸியான வேலை. இப்போ நம்ம வெங்காயம் வதங்கும் போதே இந்த கேரட் பீன்ஸையும் சேர்த்துடலாம். இதுவும் சேர்ந்து வதங்கட்டும். உப்புமா பண்ணுறேன். உப்புமா பிடிக்குமா? சக்கரை தோசையா? செஞ்சு தரேன். பாருங்க, இதுதான் ஹெல்த்தியான சாப்பாடு. இதுதான் சாப்பிடணும். சக்கரை தோசையெல்லாம் சாப்பிடக்கூடாது. உப்புமா சாப்பிடு. ஹெல்த்தியான ஃபுட்டு தான். அழுமூஞ்சி பையனை பாருங்க, உனக்கு சக்கரை தோசை தான் வேணுமா? லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்தோம்னா அந்த காய்க்கு உப்பு சேர்ந்துடும். ரெண்டாவது வந்து சீக்கிரமாகவும் வெந்து வரும். அதுக்கு தான் உப்பு வந்து சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு போட்டிருக்கேன். நம்ம உப்புமா செய்யும்போது இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். அப்புறம் இப்போ வந்து நம்ம ரவையையும் சேர்த்துடலாம். வறுத்த ரவையை வந்து அந்த எண்ணெயில் சேர்க்குறப்போ அதுக்கு மறுபடியும் கொஞ்சம் அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும். இதோட சேர்ந்து அதான் லைட்டாக பொரியிற சவுண்டு கேட்குதா? அப்படியே பொரிஞ்சிடும். அது எண்ணெயிலே பொரிஞ்சிடும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை அதில் ஊற்றிடலாம். இது ஆல்ரெடி கொதிச்சிருக்கு. அதனால் இங்கே பாருங்கள் 5 நிமிஷத்தில் உப்புமா இப்போ ரெடி ஆகிடும்.
இப்போ நான் காய்க்கு தேவையான உப்பு தான் அதுக்கு போட்டேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான உப்புமா சீக்கிரமாக ரெடி ஆகிடும். நம்ம முன்னாடியே ரவையை வறுத்துறோம், அப்புறம் எண்ணெயிலையும் போட்டு வறுக்கிறோம். அதனால் இது ஈஸியாகவே வெந்துடும். இது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அது வெந்துருச்சான்னு. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். வெள்ளை வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வெந்துடணும். இப்போ எங்கள் இன்பா வேறு அழுதுகிட்டே இருக்கான். அவனுக்கு சர்க்கரை தோசை தான் வேணுமா. தோசை சுட்டு அது மேலே சர்க்கரையை தூவி அப்படி கொடுக்கணும். அவருக்கு அதுதான் பிடிக்கும். ஆனாலும் மல்லு கட்டி நாங்கள் இதை தான் ஊட்டுவோம். ஏன்னா ஹெல்த்தி ஃபுட்டு தானே நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதனால் கண்டிப்பாக இதை தான் ஊட்டி விடுவோம். அவன் அழுதுகிட்டே தான் இதையே சாப்பிட்ருவான். அவன் கேட்குறதெல்லாம் கொடுக்க முடியாதுல்ல. வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. 5 நிமிஷத்தில் சாப்பிட்ருவாங்க. ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னாலும் அப்புறம் சாப்பிட்டு பார்த்துட்டு அதில் இருக்க டேஸ்ட்டில் சாப்பிட்ருவாங்க. வேணா அவருக்கு சக்கரை தொட்டுக்கிறதுக்கு சக்கரை கொடுத்தோன்னா அப்படியே சாப்பிட்ருவான். இந்த இனிப்பு பிடிக்கும் அவனுக்கு. அதனால் இந்த மாதிரி நீங்களும் செய்யுங்க. பெரியவங்களும் சாப்பிட்லாம், சின்ன பிள்ளைங்களும் சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். ஒரு 2 நிமிஷம் தான். நீங்கள் இப்படி மூடி போட்டு கூட வச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணுங்கிறதுக்காக மூடாமல் வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு இட்லி தட்டு அது மாதிரி இதில் ஒரு மூடி வச்சிட்டிங்கனாலும் சீக்கிரமாக வெந்துடும். இன்னும் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ முன்னாடி பார்த்ததுக்கு இப்போ கலர் தெரியுது அவங்களுக்கு. நல்லாவே வெந்துருச்சு. அந்த தண்ணி இழுக்கிறதுக்கும் அதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த டைமில் லைட்டாக கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம். உப்பானாலே உங்களுக்கு பெருங்காயம் போட்டோன்னா நல்லா சீக்கிரத்தில் ஜீரணமாகும். வாசனையும் நல்லாயிருக்கும். தாளிக்கும் போது கட்டி பெருங்காயம்லாம் தாளிக்கும் போதே போடலாம். இந்த தூள் பெருங்காயத்தை தாளிக்கும் போது போட்டோன்னா கருகி போயிடுது. அதனால தான் நான் லாஸ்ட்டில் போடுறேன். இப்போ நம்மளோட கலர்ஃபுல்லான சத்தான உப்புமா ரெடி ஆகிட்டு. இங்கே பாருங்கள், சூப்பராக போலன்னு வந்துட்டு இப்போ தட்டில் எடுத்து வைக்கலாம். வச்சுட்டு சாப்பிட வேண்டியதான். இது இன்பாக்கு பிடிக்கலைனாலும் இதை தான் இப்போ ஊட்ட போகிறோம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.